இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எய்ம் வந்து ஈரான் கிட்ட இருக்கிற அணுகுண்டை செயலிழக்க செய்யறது. அதே அமெரிக்காக்கான தேவை என்ன? முதல் நாள் இருந்த போர்ல இருந்த தன்னம்பிக்கை இன்னைக்கு அமெரிக்க ராணுவத்துக்கோ இஸ்ரேலுக்கோ இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. அதே ஈரானுக்கு தன்னம்பிக்கை இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஷாக்கு. ஏன்னா அமெரிக்கா நினைச்சது என்னடான்னா, இவங்க முதல் அடி கொடுக்கும் போதே நில குலைஞ்சிருவாங்க ஈரான் அப்படின்னு நினைச்சாங்க. நில குலையறதுக்கு பதிலாக அமெரிக்கா ஒரு போரி நம்பிக்கையோட உள்ள போனாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ், சூழ்நிலைக்கேற்றவாறு தங்களை தானே மாற்றிக்கொள்ள முடியாமல் அமெரிக்கா தவிக்கின்றது. எல்லாமே இப்ப தேங்கி நிக்குது. அந்த பக்கம் சூயிஸ் கால்வாய்க்கிட்டையும் ஹவுத்திகள் அட்டாக் பண்ணாங்க, அதுவும் நின்று போயிடும். ஸோ உலக வர்த்தகத்தை ஸ்தம்பிக்கும் அளவுக்கான போர். இங்கே அமெரிக்காவுக்கு முட்டு கொடுக்குற அதிமேதாவிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இங்கே அடி வாங்கியது இந்திய மக்களின் பணம். இவர்கள் இந்த பகுதியில் ஏன் வந்து இந்த அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க? அதனால தான் நான் அமெரிக்காவை கேள்வி கேட்குறேன். இதே ரஷ்யா பண்ணிச்சுன்னா நம்ம விடுவோமா? இஸ்ரேலுக்கு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னா, எங்களோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியை வச்சுக்கிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் சக்ஸஸ் ஆக முடியும், ஆனால் எங்களை தற்காத்துக்குள்ள அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னா இல்லைன்றது இன்னொரு முறை இஸ்ரேல் ப்ரூவ் பண்ணி. அமெரிக்கா என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, சண்டையை மூட்டி வைக்க முடியும், எனக்கு அணைக்க தெரியாது ராஜான்னு சொல்லி காட்டி. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயின் சார். சார், இப்போ மேப் நம்ம வெஸ்ட் ஏஷியா மேப் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, ஓகேங்களா? இப்போ ஈரான் வந்து என்னென்ன மாதிரி பேசஸ்ல, அதாவது அமெரிக்காவோட பேசஸ்ல என்ன மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அட்டாக் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு? அதாவது வெஸ்ட் ஏஷியா மேப்பை எடுத்து நான் வெஸ்ட் ஏஷியா மேப்பை வச்சு நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நிறைய பேருக்கு மேப்பை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஈரான் எங்க இருக்கு, ஈரானுக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எப்படிப்பட்ட நிலப்பரப்பு, அவர்களுக்கு அண்டை நாடுகள் எது, அவங்க நான் சொல்றேன் கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு ஒன்று சொன்னேன். ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்னா பாதி பேருக்கு எதுன்னே புரியாது. ஸோ புரியுறவங்களுக்கு மேப் பார்த்து, அதை படம் பார்த்து கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி புரிய வைக்கிறதுக்காக இன்னும் கிளியராக தெரியணும். இந்த மேப் வந்து மொத்த வெஸ்ட் ஏஷியா, ஈஜிப்டு கூட வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு பகுதியாக எடுத்துக்கிட்டு இதில் காட்டியிருக்கோம். இன்னும் இப்போ இருக்கிற பிரச்சனைக்குரிய பகுதி என்னன்னு சொல்றதை துல்லியமாக காட்டியிருக்கோம். ஈரானோட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 1.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அது ஈரானுக்கு இணையான ஒரு அரபு நாடு நிலப்பரப்புல கிட்டத்தட்ட இணையான நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் காமன் பார்டர் இல்லை, அதாவது எல்லை இல்லை. அவங்கள பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கு பாருங்க, இந்த கடல் பகுதி, இந்த அரேபிய கடல் பகுதி, இது கல்ஃப் ஆஃப் ஒமன் சொல்லுவாங்க. அதே இதுதான் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ். இந்த குறுகிய பகுதி இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கு பாருங்க இந்த இடம், இத பேர் தான் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ். இது வெறும் 33 கிலோமீட்டர். இந்த பகுதி மாத்திரம் இது வந்து அவங்களோட முக்கியமான ஆயில் ஃபீல்ட், பந்தர் அப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி வந்து வெறும் 33 கிலோமீட்டர் தான். இந்த 33 கிலோமீட்டர் வெளியாதான் கிட்டத்தட்ட 20% 25% எண்ணெய் வர்த்தகம் ஒரு வருடத்துக்கு நடக்குது. அப்படின்னா 1,30,00,000 பேரல்களுக்கு இணையான எண்ணெய் வர்த்தகம் இது நடுவில் நடக்குது. இந்த எண்ணெய் வர்த்தகம் நடக்கணும்னா எல்லா ஆயில் கார்கோ இல்லாம மற்ற ஷிப்புகளும் இது வழியா தான் கடந்து வந்தாகணும். அது குவைத்துக்கே கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ குவைத் இருக்கு, குவைத் ட்ரேட் பண்ணோம்னா சவுதி அரேபியா வழியா ட்ரேட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து லேண்ட் ரூட்லயும் அவங்களுக்கு ஆயில் சப்ளை பண்றதுக்கு அவங்களுக்கு பைப்லைன்ஸ் இருக்கு. ஆனா இந்த வழி வந்து மிக முக்கியமான வழித்தடம், இந்த ஜலசந்தின்னு சொல்லுவாங்க இது. இப்போ இந்த ஜலசந்தியில ஈரான் போர் தொடங்கின பிற்பாடு கப்பல்கள் எல்லாம் நின்று போயிருக்கு. ஸோ போர் தொடங்குற பிற்பாடுன்னு ஏன் சொல்றேன்? போருக்குன்ட்டு ஏதோ ஒரு அடிப்படை தேவைகள் இருக்கு. எங்க சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் 10 12 முக்கியமான தேவைகள் ஒரு போருக்கு முக்கியம். அதை 10ன்னு சொல்லுவாங்க, பட் காலப்போக்கில் 12 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து
இந்த ஜலசந்தியை காரணமா வச்சுக்கிட்டு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி 10 பிரின்சிபல்னு சொல்றது போல நான் 12ஆவதா 2 சேர்த்துட்டு இருக்கேன். முதல் என்ன, ஒரு போருக்கான குறிக்கோள், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ். எய்ம் என்ன இந்த போருக்கு? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எய்ம் வந்து ஈரான் கிட்ட இருக்கிற அணுகுண்டை செயலிழக்க செய்யறது. அவங்க அதாவது அணுகுண்டி வச்சிருந்தால், அணுகுண்டு உற்பத்தி பண்ணும் திறன் இருந்தால் செயலிழக்க செய்யறது. அதற்கான தாக்குதல் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே அமெரிக்காக்கான தேவை என்ன? ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவது. ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான தேவை, அங்கிருக்கும் ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்கள் இல்லைன்னு சொல்ற பேர்ல இந்த போருக்கு போயிருக்காங்க. ஸோ போருக்கான குறிக்கோள் வரையறைப்படுத்தாச்சு. அடுத்து என்ன, நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எய்ம்க்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மொரேல். அப்படின்னா என்னன்னா, சண்டை போடக்கூடிய இராணுவத்துக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், தன்னம்பிக்கை இருக்கணும். முதல் நாள் இருந்த போர்ல இருந்த தன்னம்பிக்கை இன்னைக்கு அமெரிக்க இராணுவத்துக்கோ இஸ்ரேலுக்கோ இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. அதே ஈரானுக்கு தன்னம்பிக்கை இருக்கான்னு கேட்டா இருக்கு. இஸ்ரேலுக்கு ஓரளவுக்கு தன்னம்பிக்கை இருக்கு சண்டை போடுறதுக்கு. அமெரிக்க இராணுவத்துக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்லை. அது காரணம் என்னடான்னா, இங்க இருந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பல் மெதுவா இந்த இடத்துக்கு வந்து கல்ஃப் ஆஃப் ஒமனுக்கு வந்து இப்போ இந்திய அரபிய கடலுக்கே வந்துருச்சு. அதாவது இங்க உட்கார்ந்து இருந்த கப்பல், இந்த இடத்துல இருந்த கப்பல் இங்கேருந்து மூவ் பண்ணி ஒமன், கல்ஃப் ஆஃப் ஒமனுக்கு வந்து கல்ஃப் ஆஃப் ஒமன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி அரபிக்கடலுக்கே வந்துருச்சு. எதற்கு? ஈரான் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா நேத்து, நாங்க அப்ரஹாம் லிங்கனை பார்த்து 4 மிசைல் அடிச்சோம், கதர் மிசைல். அமெரிக்கா வந்து இல்ல எங்க மேல எதுவும் படல. முதல்ல அடிச்ச மிசைல்கள் எதுக்கு அடிச்சாங்கடான்னா, அமெரிக்கா வந்து எப்படிப்பட்ட தற்காப்பு வச்சிருக்கு அப்ரஹாம் லிங்கனுக்கு. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் அது ஏர்கிராஃப்ட் கேரியர், போர் விமானம் தாங்கிய கப்பல். கிட்டத்தட்ட 5000 பேர் அதுல இருக்காங்க. 5000 வீரர்கள் இருக்காங்க, அமெரிக்க வீரர்கள். இட்ஸ் அ ஸ்மால் ஆர்மடா அப்படின்வாங்க. அது கூட டெஸ்ட்ராயர் கப்பல்கள், ஃப்ரிகேட்ஸ், கொவர்டீஸ், இது மாதிரி அது ஒரு சின்ன ஒரு கடற்படையே எடுத்துட்டு வரும். அது கூட வரதா அந்த ஆயில் டேங்கர் உட்பட. அதை ஆஃப் பண்ணலாம் பண்ண முடியாது, ரன் பண்ணிட்டு தான் இருக்கணும் அது. ஸோ அந்த கப்பலை நோக்கி இவங்க சுட்டாங்கன்னு சொல்லும்போது, ஈரான் சுட்டாங்கன்னு சொல்லும்போது, அது பிஆர் விக்டரி மாதிரி தான். பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம். பேட்டை வீசுறது 2020 கிரிக்கெட் மாதிரி தான். பேட்டை வீசினா பட்டுச்சுன்னா 6 இல்லை போல்டு, என்ன போகுது? அது மாதிரி தான் ஈரான் விட்டாங்க. ஆனா ஈரான் விடுறது விஷயத்துல அந்த மிசைல்ஸ் ஏவுகணையை, கதர் ஏவுகணையை விடும்போது 2 விஷயத்த அவங்க கவனிச்சிருப்பாங்க. என்ன மாதிரி தற்காப்பு அமெரிக்கா மெயின்டைன் பண்ணியிருக்கோம், அவங்க கிட்ட என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கு, அந்த டெலிமெட்ரி எப்படி வந்து இது போயிருக்கு, அவங்க எந்த இடத்துல அதை நிறுத்தி இருக்காங்க, ஸோ எந்த தூரம் வரைக்கும் அவங்களுக்கு நிறுத்தும் திறன் இருக்கு, அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எப்படி இருக்கு, எல்லாமே ஈரானால கணிக்க முடிஞ்சிருக்கும். ரெண்டாவது, ஈரானுக்கு யார் இந்த அவங்களுக்கு சேட்டலைட் மூலமா அவங்களுக்கு லிங்கிங் கொடுக்குறாங்கடான்னா, இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஈக்குவலான சிஸ்டம் சைனா, அது பைடு சிஸ்டம். அந்த பைடு சிஸ்டம் வந்து ஈரானுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்றது, அதாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது சைனா. ஸோ ஈரானால இன்னைக்கு துல்லியமா எதிரிகளோட இலக்கை தாக்க முடியும். ஸோ முதல் வாட்டி நடந்த இதுல இந்த செலெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எய்ம் அப்படின்னு சொல்றதுல இத்தினோடு நாடா தெரிந்து பாருங்க, இஸ்ரேல் அவங்க இந்த சிரியா நிலப்பரப்பு வழியா வந்து ஈரானை இந்த இடத்துல தாக்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்துக்கிட்ட குறிக்கோள்ல கரெக்டா வேலை பண்ண முடிஞ்சது. மொரேல் அப்போ, அதாவது அவங்க தன்னம்பிக்கை ரொம்ப உச்சத்துக்கே போயிடுச்சு. 40 தலைவர்கள், கிமேனி எல்லாரையும் அடிச்சுட்டாங்க, முக்கியமான நகரங்கள் அழிச்சிட்டாங்க, அணுவிலை இருக்கக்கூடிய இஸ்ஃபஹானை வந்து அடிச்சாச்சு, கரம்ஷேரை அடிச்சாச்சு, ஷிராஸ் அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா இருந்தாங்க அவங்க. ஆனா ஈரான் உள்வாங்கிட்டு பதில் தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பிச்சப்புறம் அவங்க மொரேல், அதாவது அவங்க தன்னம்பிக்கை இன்னைக்கு சற்றே குறைந்துள்ளது. இவ்வளவு தூரம் ஈரான் திருப்பி அடிக்கொண்டு அவங்க எதிர்பார்க்கலை. நெக்ஸ்ட் அஃபென்சிவ் ஆக்ஷன். அஃபென்சிவ் ஆக்ஷன்னா முதல் ஆக்ஷன், அதாவது எதிரியை வந்து அடிக்கிற தன்மை இருக்கணும். இது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் ஈஸி உங்களுக்கு. அஃபென்சிவ் ஆக்ஷன், அஃபென்சிவ் ஆக்ஷன் என்ன? இப்போ இஸ்ரேலோ அமெரிக்காவோ 2 பேரும் ஈரானை வந்து பழி வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க, ஈரானுக்கு பாடம் போகட்டணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ எதிரியை அடிக்கிறதுக்கான தேவை இருக்கு. அப்போ எப்படி அடிக்கணும்? ஒன்று நிலப்பரப்புல அடிக்கணும், இல்லை வான்வழியில் அடிக்கணும். ஸோ அடிச்சாங்க, இல்லை உள்ள நுழைஞ்சாங்க, அடிச்சாங்க. அது பேர் தான் அஃபென்சிவ் ஆக்ஷன் சொல்லுவோம்.
நான் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டே இருந்தா யாரும் நம்ப போறது இல்லை. அடிச்சு காட்டணும். அது கூட அமெரிக்காவுக்கு முதல்ல தைரியம் வரல, இஸ்ரேல தான் அமிச்சாங்க, நீ முதல்ல போய் அடி அப்படின்ட்டு. ஸோ அஃபென்சிவ் ஆக்ஷன்லையும் இஸ்ரேல் தான் முதல் படி எடுத்து வச்சு. இப்போ ஈரானோட கவுண்டர் அஃபென்சிவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவுண்டர் அஃபென்சிவ்ல எதெல்லாம் அடிக்கிறாங்கன்னா அமெரிக்காவை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் நான் மேப்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி அப்படின்னா முதல் அளவுக்கு அவங்களுக்கான அந்த அட்டாக் பண்றதுக்கு அவங்க என்ன பார்த்தாங்கன்னா 90 நிமிடங்கள்ல அந்த அட்டாக் நடத்தி முடிக்கணும்னு பார்த்தாங்க. இது இஸ்ரேல் இது வழியா சிரியா வழியா நுழைஞ்சு இப்படி வந்திருக்காங்க. இந்த விண்டோ வந்து ரொம்ப குறைச்சலான விண்டோ. ஸோ இந்த பகுதியை தான் அவங்க தாக்கி இருக்கிறது. ஸோ இது 90 நிமிடங்கள்ல அவங்க வான்வெளியில உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னா செக்யூரிட்டி முக்கியம். அதாவது போன விமானங்கள் 200 விமானங்கள், F-15 ரக விமானங்கள், F-35 ரக விமானங்கள், F-16 ரக விமானங்கள் உள்ள போய் தாக்கிட்டு திரும்ப வர முடியுமா, பாதுகாப்பை திரும்ப முடியுமா? அப்பனா அவங்க படைகளோட பாதுகாப்பை முதல்ல ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு நேர்மாறா ஈரான் அவர்கள் படைகளை என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துலயே வைக்காம பல்வேறு இடங்கள்ல அவர்களை பிரித்து விட்டுருந்தாங்க. ஈரான் மொத்தம் 31 மாகாணங்கள், 31 மாகாணங்களையும் பிரிச்சுட்டாங்க. அவங்களோட ராக்கெட் ஃபோர்ஸையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. போன முறை நடந்த ஜூன்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறமா அவங்க டீசென்ட்ரலைசேஷன், அதாவது ஒரே இடத்துல எல்லாத்தையும் குவிக்காம பல்வேறு இடங்கள்ல பிரிச்சு பிரிச்சு வைக்க, தேவைக்கு ஏற்றவாறு ஒரு இடம் விழுந்தா கூட இன்னொரு இடத்துல இருந்து தாக்குதல் லான்ச் பண்றதுக்கு ஏதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள் முழுசா அதை ஸ்பிரிட் பண்ணி வச்சிருக்காங்க, பரப்பி வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப அவங்க பதில் தாக்குதல் பண்ணும்போது திக்குமுக்கு தெரியாம இன்னைக்கு திணறிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் அஃபென்சிவ் ஆக்ஷன்ல என்னன்னு சொன்னேன். கவுண்டர் அஃபென்சிவ்ல இப்ப ஈரான் எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி என்னன்னு சொல்லிட்டேன், பாதுகாப்பு என்னன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து சர்ப்ரைஸ் என்ன? இஸ்ரேல் அமெரிக்காவும் இஸ்ரேல் அடிக்கும் தெரியும், ஆனா எப்ப அடிப்பாங்க எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. டாக்டிக்கல் சர்ப்ரைஸ் அப்படின்னு வாங்குது, அதை எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் நாங்க சொல்லுவோம். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் நாள் அவங்க போர்ல அவங்க அச்சீவ் பண்ணது டாக்டிக்கல் சர்ப்ரைஸ். டாக்டிக்கல் சர்ப்ரைஸ்னா எதை அடிக்க போறோம், அதாவது நம்ப வச்சாங்க. ஒரு பக்கம் ஜெனீவால பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, உடன்படிக்கை எட்டி இருக்கு எல்லாம் சொல்லிட்டு, ஆனா சடனா வந்து அடுத்த நாளே இந்த தாக்குதல் நடக்க போகுதுன்ட்டு நீங்களும் கணிக்கல, நானும் கணிக்கல, ஏன் ஈரானே கூட கணிக்கல. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா 6 மாத காலமாக ஆட்சியாளர், ஈரான் ஆட்சியாளர்கள் இன்க்ளூடிங் கமேனி எங்க போறாரு எங்க வராருன்னு சொல்லிட்டு அவங்க தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய டிராபிக் கேமராஸ் ஃபீடை ஹேக் பண்ணியிருக்காங்க. டிராபிக் கேமராக்கள்ல இருக்கக்கூடிய இதை வந்து ஹேக் பண்ணி இஸ்ரேல் வந்து செய்தி சேகரிச்சிருக்கு, உளவு சேகரிச்சிருக்கு, செய்தி இல்லை அது உளவு சேகரிச்சிருக்கு. அதனால்தான் அவங்க துல்லியமா யார் எப்போ எங்க போறாங்கன்ற ஒரு விஷயத்த அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ரெண்டாவது, மொசாத் வந்து போன வாட்டி கிளர்ச்சி நடந்தப்போ அமெரிக்கா எதிர்பார்த்ததுன்னா ஸ்ட்ரீட் கிளர்ச்சியில, அதாவது தெருவில் வந்து மக்கள் போராடும் போது ஆட்சி மாற்றம் ஏற்படும் நினைச்சாங்க. ஆனா அவங்க நினைத்தபடி அது நடக்காக போய்விட்டதால் அதே சமயத்தில் மொசாதை சேர்ந்தவர்களையும் உள்ள அமைச்சிருந்தாங்க. ஈரான் அரசை சேர்ந்தவர்களே ஒரு பட்டியலை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க, அமெரிக்கா இவங்களெல்லாம் நீ தாக்காதன்னு சொல்லிட்டு. அதுல சிலர் ஈரானுக்கு விலை போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் சொல்கின்றன. அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல டாக்டிக்கல் சர்ப்ரைஸ்ன்றத வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லான்ச்ல இஸ்ரேல் கிட்ட இருந்தது. அதை ஈரான் வந்து சர்ப்ரைஸும் பண்ணிச்சு. ஈரானும் சர்ப்ரைஸ் பண்ணாம இல்லை, அவங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்கடான்னா, அமெரிக்கா எதிர்பாராது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அமெரிக்காவோட பேஸ் எல்லாம் இன்னைக்கு ஈரான் வந்து தாக்கி இருக்கு. இது சர்ப்ரைஸ் அமெரிக்காவுக்கு, ஷாக்கு. ஏன்னா அமெரிக்கா நினைச்சது என்னடான்னா, இவங்க முதல் அடி கொடுக்கும் போதே நில குலைஞ்சிருவாங்க ஈரான் அப்படின்னு நினைச்சாங்க. நில குலையறதுக்கு பதிலாக அமெரிக்காவுக்கு எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து தளவாடங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் போயிட்டு அவங்க கப்பலையோ இல்லை அவங்களோட போர் விமானங்களையோ நிறுத்த முடியுமோ, டேக் ஆஃப் ஆக முடியுமோ, எங்க ரீலோட் பண்ண முடியுமோ அதை மொத்தத்தையும் போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு வந்து இப்போ ஈரான் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதில் தாக்குதல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பேஸ் தேவை. சார் இப்போ ஈரான் வந்து இவ்வளோ பேசஸ் அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா வந்து ஆன்டி மிசைல்ஸை வச்சு அதை வந்து தடுத்து நிறுத்த முடியல. கரெக்டான கேள்வி. அதுக்கு ஒரே பதில்,
ஒவ்வொரு ஈரான் அனுப்பக்கூடிய மெசைலோ இல்ல ட்ரோனோ, ஷஹீத் ட்ரோன் ஒன்று இருக்கு. ஷஹீத் ட்ரோன்லயே பல வெரைட்டி இருக்கு. அந்த வெரைட்டி ட்ரோன்ஸ்ல கெரான் 1 2 3 4 5 ரஷ்யா ட்ரோன்களும் அடக்கம். அது ஜெட் இன்ஜின் பொருத்திய ட்ரோன்களும் இருக்கு. அதுல அது எல்லாமே கமகசி ட்ரோன்ஸ் அப்படின்வாங்க. கமகசின்னா தற்கொலை செய்து கொள்ளும் ட்ரோன்கள். போய் அடிச்சு வெடிச்சு சதறிடும். இந்த ட்ரோன்களை இந்த ட்ரோனை அனுப்பும் போதோ இல்ல ஃபதேவன் ஹைப்பர்சோனிக் மெசைல் அதை அனுப்பும் போதோ அதை இன்டர்செப்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுண்ட்ல இருந்து ஒரு மெசைலை இவங்க அனுப்பி ஆகணும். ரெண்டாவது ஒரு மெசைல் அனுப்பி, ஒவ்வொரு ஹைப்பர்சோனிக் மெசைல் வரும்போது 2 மெசைல் இவங்க இன்டர்செப்ட் பண்ணி ஆகணும். கீழே இருந்து நிலவழியிலேருந்து அதை நிறுத்தணும். பேட்ரியாட் சிஸ்டம் வச்சோ இல்லை தாட் சிஸ்டம் வச்சோ இல்லை அயன் டோமை வச்சோ அதை நிறுத்தினா மாத்திரம்தான். அப்போ ஒவ்வொரு உள்ள வர மெசைலுக்கும் 2 மெசைல்களை இவங்க அனுப்பணும்னா அப்போ ஈரான் கிட்ட எவ்வளவு இருப்பு இருக்கும்? கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 3000 4500, சிலது 6000 மெசைல் வச்சிருக்காங்க சொல்றாங்க. ட்ரோன்கள் கணிசமாக 80,000 ட்ரோன்கள் வரைக்கும் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ 3000 மெசைலை குறைந்தபட்சம் வச்சுக்கிட்டா கூட அமெரிக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் 2 யூஸ் பண்ணோம்டான்னா அப்போ எவ்வளவு யூஸ் பண்ணோம்? கிட்டத்தட்ட 6000 இது வேணும், ஏவுகணைகள் வேணும் இன்டர்செப்ட் பண்றதுக்கு. இப்போ ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நான் அழிஞ்சா பரவாயில்ல, பக்கத்துல இருக்க அழிச்சிட்டு தான் நான் அழிவேன். அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இத்தனை ட்ரோன்கள் அடிக்கும் போது இத்தனை ட்ரோன்களோ இத்தனை கமகாசி மெசைல், ஒரு ட்ரோனோட விலை என்ன தெரியுமா? $20,000. ஒரு மெசைலோட விலை என்ன தெரியுமா? அதாவது ஆன்டி பெலாஸ்டிக் மெசைலோட விலை $4 மில்லியன். 4 மில்லியன் வர்சஸ் 20,000. ஸோ இது யாருக்கு நஷ்டம்? இதுதான் யூஎஸ் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் டேவிட் கெயின் அவர் சொன்னாரு, நம்ம கிட்ட உயிர் சேதமும் ஏற்படும் நம்ம பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 600 பேட்ரியாட் மெசைல்களை தான் நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். 200 தாட் மெசைல்களை தான் உற்பத்தி பண்ண முடியும். அதற்கு மேல நம்மளுக்கு உற்பத்தி திறன் இல்லை. ஆல்ரெடி யுக்ரைனுக்கு கொடுத்துருக்கோம், இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட தேவையான அளவுக்கான மெசைல் இல்லை. மெசைல் இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும்? இவங்களுக்கு ஈரான் கிட்ட ஏவுகணைகள் மிச்சம் இருக்கும், அமெரிக்கா கிட்ட அந்த இடத்துல ஏவுகணைகள் இருக்காது. அப்போ கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா ஆன்டி பெலாஸ்டிக், அது பேட்ரியாட் ஆகட்டும் இல்ல இது அயன்டோம் ஆகட்டும், ஏன் இன்னும் சொல்ல போனா தாட் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே ஒப்புக்கு இருக்குமே தவிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லாமே சிட்டிங் டக்குன்னா கொக்கு சுடுற மாதிரி ஈரான் சுட்டுட்டு போயிட்டே இருப்போம். இது அமெரிக்கா அன்எக்ஸ்பெக்டடா சார் இந்த மாதிரி நம்மளோட பேஸ் எல்லாம் இல்ல, அவங்க என்ன நினைச்சாங்க, முதல் நாளே ஈரானோட தலைமையகத்தை அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. ஓகே, இவங்க டீசென்ட்ரலைஸ்டு பண்ணங்காட்டி எல்லா சைடும் அவங்க எதிர்பார்க்கல, ஈரானோட பதிலடியை அவங்க எதிர்பார்க்கல. அதுதான் இப்ப பிரச்சனை. இது மாதிரியான பதிலடி இருக்கும் ஈரான் கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கல. சோ இதே இப்போ நான் சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் முடிச்சிட்டேன். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது அமெரிக்காவும் சரி இந்த பக்கம் இஸ்ரேலும் சரி அவங்களோட படைகளை அவங்களால குவிக்க முடிஞ்சுதான்னு பார்த்தா, வான்வழி தாக்குதலுக்கு அப்புறமா அவங்க படைகளை அவங்களால ஈரான் கிட்ட குவிக்க முடியல. ராணுவத்தை குவிக்கணும், பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்வாங்க. அதை பண்ண முடியுதா? இஸ்ரேல் என்ன சொல்லுது, நாங்க யாரும் ஆள் அனுப்ப ரெடி இல்லை அப்படின்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது, we are ready அப்படின்னா. இஸ்ரேல 1 லட்சம் ராணுவத்தை இஸ்ரேல் அனுப்ப சொல்லியிருக்கேன் ட்ரம்ப் சொல்றாரு. இஸ்ரேல் என்ன சொல்லுது, நான் ஏன் அனுப்பணும்னு சொல்லுது. ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அடி வாங்குது. அப்போ பிசிக்கலா நிலப்பரப்புக்குள்ள இந்த நிலப்பரப்பை பிடித்தால் மட்டுமே அவர்களால் வெற்றி என்பது நிச்சயம். அப்படி நிலப்பரப்பு போகணும் அப்படின்னா சார் இந்த ஈராக் வழி சிரியா வழியா வருவாங்களா? இல்ல இந்த மேப் பாத்தீங்கன்னா ஒண்ணு இது வழியா வரணும். இங்க இந்த பகுதி ஃபுல்லாவே ஷியாக்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த பகுதி ஃபுல்லாவே நார்த்த கொஞ்சம் குர்து கட்டுப்பாட்டுல இருக்கு. அதே மாதிரி டர்க்கிலையும் இங்க குர்து வருவாங்க, ஈரான்லயும் இங்க குர்து வருவாங்க. இர்பில் அப்படின்வாங்க, இந்த இடத்துல இருக்கு இர்பில். ஸோ இங்க பார்த்தீங்களா, இங்க இர்பில் என்பது குர்துகள் இருக்கும் நகரம். அதே மாதிரி ஈரான்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குர்துகள் வசிக்கிறாங்க. அதே மாதிரி டர்க்கிலையும் இந்த சைட்ல குர்துகள் இருக்காங்க. இந்த ஒரு வட்டம் போட்டோம்னா இந்த வட்டம் ஃபுல்லா குர்து பகுதிகளா இருக்கு. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் வரும் குர்து பகுதி. ஸோ குர்துகள் இருக்கும் இடம் அமெரிக்காவுக்கு சாதகமான பகுதின்னு அமெரிக்கா நினைக்குது. பட் அப்படி நினைச்சா கூட அடுத்து அவங்க டர்க்கி இடம் கொடுக்கணும்ல உள்ள போறதுக்கு. குர்துன்றது தனி நாடு ஒன்றும் இல்லையே, குர்து இனம் இருக்கு. ஈரான்லயும் இருக்காங்க, ஈராக்லயும் அட்டானமஸ் ரீஜனா இருக்காங்க, சிரியாலையும் இருக்காங்க. ஆனா அவங்க தனி நாடுன்னு ஒண்ணு இல்லை அவங்களுக்கு. ஸோ அமெரிக்க படைகள் எப்படி போகும் உள்ள? சரி, அமெரிக்க படை முதல்ல போக முடியுமா? இல்ல இஸ்ரேலி படை தான் போக முடியுமா?
ஸோ முடியாது. சார் பெர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஓமன், அதுல ஷிப்ல வந்து அது வழியா போக முடியாதா? இது வழியா போனா பந்தர் அப்பாஸை தாண்டி இந்த கல்ஃப் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்க, பந்தர் அப்பாஸை தாண்டி இது போனோம்னா இது கரடுமுரடான பகுதி. இது எல்லாமே டெஹ்ரான் எங்க இருக்கு, இதை கேப்சர் பண்ணோம் அவங்க. கேபிட்டல் அங்க கொண்டு போய் மேல வச்சிட்டாங்க. இதே வெனிசுவேலால வந்து எங்க கரகாஸ் எங்க இருந்தது, கரெக்டா கீழே அமெரிக்காவுக்கு மிக அருகில் இருந்ததுனால டக்குன்னு போயிட்டாங்க, மடோரோவை தூக்கிட்டாங்க. இதை தூக்கணும்னா எவ்வளவு தூரம் இவங்க டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு உயிர் சேதங்களை இவங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். இன்னொரு வழி இருக்கு இவங்களுக்கு, ஆப்கானிஸ்தான் வழியா இன்வைட் பண்ணலாம், இல்ல பாகிஸ்தான் வழியா வரலாம். ஆனா பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் மொத்தமே இந்த சைடு பாகிஸ்தான் இருக்கு பாருங்க. பலூச்சிஸ்தான் ஆல்ரெடி பிரச்சனைக்குரிய பகுதியா இருக்கு. இந்த பகுதி பிரச்சனைக்குரிய பகுதியா இருக்கு. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவலி. ஆனா இப்ப பாகிஸ்தான் வந்து அவங்க வான்வெளியை வந்து அமெரிக்காவுக்கு திறந்து விட்டு இருக்காங்க, ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் வான்வெளியை திறந்து விட்டு மாத்திரம் அமெரிக்க படைகள் அங்க வந்தா என்ன நடக்கும்ன்றது வந்து யாராலையும் நம்ம கணிக்க முடியாது இப்ப இருக்கிற சூழலுக்கு. இங்க ஜெய்ஷே ஆதில் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, ஈரானுக்கு எதிரான தீவிரவாத அமைப்பு இங்க இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த பகுதி, இது பேர் வந்து சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஈரான். இத சிஸ்தான் அப்படின்வாங்க. சிஸ்தான் அதாவது பலூச்சிஸ்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஈரான்ல இருக்க பலூச்சிஸ்தான் பேர் சிஸ்தான் பகுதி. அந்த பகுதியில பாகிஸ்தானை சேர்ந்து ஜெய்ஷே ஆதில் என்ற அமைப்பு வந்து ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அவர்களை வச்சு பிரச்சனையை உண்டாக்கலாம், ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம், தாக்குதல்களை சின்ன சின்ன தாக்குதல்களை பெரிய பண்ண முடியுமே தவிர்த்து நிலப்பரப்பை கட்டுப்படுத்த முடியுமான்னா முடியாது. ஏன் இனி பாகிஸ்தானாலுமே பலூச்சிஸ்தானை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. ஸோ அடுத்து எங்க, ஈராக் வழியா உள்ள வர முடியுமா? முடியாது. ஏன்னா பெரும்பாலுமான ஈராக் வந்து ஷியாக்கள். ஏன்னா இன்னைக்கு ஈராக்ன்றது வந்து ஈரானுக்கும் ஈராக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஈராக்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் ஈரானுக்கு மிக இணக்கமான ஒரு அரசாங்கம், ஷியா அரசாங்கம் தான் அங்க இருக்கு. ஸோ இது ரூல்ட் அவுட்டு. நெக்ஸ்ட் அசர்பைஜான்ல இருந்து வரணும்னா ரஷ்யா வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரஷ்யா இவனை தாக்குனான்னா இவன் பின் வாங்கிடுவான். பட் என்ட்ரி பாயிண்ட் வந்து ரொம்ப நேரம், காஸ்பியன் சீக்குள்ள போகணும்னா டர்க்கியை தாண்டி போகணும். நெக்ஸ்ட் ஒரு நாடு இவங்களுக்கு சாதகமா இருக்குன்னா துர்க்மெனிஸ்தான். அவன் எதையுமே கண்டுக்கிறது இல்லை, அவன் நான் இந்த ஆட்டத்திலேயே இல்லைன்னு சொல்லி சைலண்டா இருக்காங்க. ஸோ எங்க இருந்து போவாங்க இந்த இடத்துக்கு அமெரிக்கா? எப்படி பார்த்தாலும் ஈரான்ல என்ட்ராகிற எல்லா நிலப்பரப்புமே அவங்களுக்கு சாதகமான நிலப்பரப்பாக இல்லை. ஸோ நான் சொன்னேன் பாருங்க, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அது முடியாது. எக்கானமி ஆஃப் எஃபர்ட் அப்படின்னா என்ன? அமெரிக்காவுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. எக்கானமி ஆஃப் எஃபர்ட் அப்படின்னா 5 ரூபா போட்டா 10 ரூபா எடுக்கிறது, குறைந்த எஃபர்ட் போட்டு மேக்சிமம் கெயின் பண்றது. அதாவது ஜுடிஷியஸ் எஃபிஷியன்ட் காம்பேட் பவர். அதாவது இப்போ நான் சொன்னேன் பாருங்க, $20,000 இருக்கிற மெசேலுக்கு, ஒரு ட்ரோனுக்கு $4 மில்லியன் இதை வெப்பனை யூஸ் பண்றது. இது எப்படி எக்கானமி ஆஃப் எஃபர்ட் ஆகும்? இருக்குன்னு யூஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ண முடியாது, எப்படி தாக்கு பிடிப்ப? 3 F-15 ஒரே நாள்ல அவன் காலி பண்ணிட்டான், அவன்கிட்ட விமானப்படையே இல்லை, அவன் காலி பண்றான். அப்போ உலகத்துக்கு என்ன மாதிரியான பார்வை? அப்ரஹாம் லிங்கன் கப்பலை அட்டாக் பண்ணான்னு சொன்னோன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பகுதியிலேயே இல்லாம பல 100 கிலோமீட்டர் தொலைவில் தள்ளி வந்து கப்பலை நிறுத்தி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது? அமெரிக்கா வந்து எக்கானமி ஆஃப் எஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கெனாட், அவர்களால் முடியலன்னு சொல்லி தான் அர்த்தம். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா போன முறை தாக்குதல் நடந்தப்போ 380 முறை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் செய்தது. எல்லாம் ஈரானுக்கு இஸ்ரேல் மேல திருப்பி அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டது வெறும் 50 குண்டுகள் தான், 50 தாக்குதல்கள் தான். அதுக்குள்ள நெகோசியேஷனுக்கு வந்துட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு. ஸோ எது எக்கானமி ஆஃப் எஃபர்ட்? அதனால தான் சொன்னேன், நிலப்பரப்பு ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். இப்போ புரியுதா? நிலப்பரப்பு இஸ்ரேலுக்கு சின்னது, மக்கள் தொகை கிட்ட இருப்பாங்க, ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளேயே மக்கள் அதிகம் வசிக்கிறதுனால ஈரான் போடுற ஒவ்வொரு குண்டுக்கும் பதில் இல்லை இஸ்ரேல் கிட்ட. ஒன்று நிறுத்தினாலும் இன்னொன்று உள்ள போயிடும். ஸோ உயிர் சேதம் அதிகமாகும். ஸோ இஸ்ரேலால் தாக்கு பிடிக்க முடியாது. அமெரிக்காவுக்கு உயிர் பயம் அதிகம். அவங்க வீரர்கள் இறந்தாங்கன்னா அவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். பத்தாயிரக்கு ஈரான் என்ன பண்ணுது? அவங்களோட தூதரகத்தை, அவங்களோட தளவாடங்களை, அவங்களோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க எங்கெல்லாம் பணம் போடுற, அராம்கோன்றது என்ன? அமெரிக்கன் அரப் பெட்ரோலியம் கம்பெனி.
ஸோ அமெரிக்கா தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த கம்பெனி தான் ரஸ்துனுரான்ற இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அராம்கோ கம்பெனி வந்து உலகத்திலேயே ரோஸ்னாஃப்ட்க்கு அப்புறமா அதிகமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. ஸோ இப்போ அந்த ஆலை இன்னும் போயிருக்கு. கத்தார் இது உலகத்திலேயே மிகப்பெரிய கேஸ் ப்ரொடியூசர். இவன் ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டான். ஏன்னா இவங்கிட்ட இருக்கிறது அல்லுதைத் பேஸ் இதை அடிச்சிருக்கான் பாருங்க. வரிசையா இந்த இடத்துல இருக்கிற எல்லா பேஸையும் அடிச்சிருக்கான். இந்த வட்டம் ஃபுல்லா காலி. 10 எல்லா கன்சுலேட்டையும் போயிட்டு அடிச்சிட்டு இருக்கான், எல்லா தூதரகத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு அமெரிக்கா வந்து இராணுவத்துல சண்டை போட்டு இறக்குற ஈக்குவலான கேஷுவாலிட்டிஸ் அவங்களோட சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் இருக்கு. தூதரக அதிகாரிகள் இவங்கெல்லாம் கூட இருக்கு. ஸோ இதுக்கு அமெரிக்கா ரெடியா இல்லை. ஸோ இது பெரிய ஒரு பின்னடைவு. ஸோ எக்கானமி ஆஃப் எஃபர்ட் பார்த்தோம்னா அந்த இலக்கை வைத்து அந்த யார்ட்ஸ்டிக்கை வச்சு பார்த்தோம்னா அமெரிக்கா போட்ட முதலுக்கு ரிட்டர்ன் வருதா? ஆட்சி மாற்றம் நடந்திருக்கா? எண்ணெய் கட்டுப்பாட்டில் வந்திருக்கா? யுரேனியம் அவங்க ஈரான் கிட்ட இருந்த யுரேனியத்தை அழிச்சிட்டாங்களா? நோ. அப்போ எடுத்துக்கொண்ட குறிக்கோள் பாதி நிறைவேறியது, பாதி நிறைவேறவில்லை. ஆனால் இஸ்ரேல் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி, குமேனியை அழிக்க வேண்டும் என்ற முயற்சி நிறைவேறி இருக்கிறது. ஸோ எக்கானமி ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ், தேவைக்கேற்றவர் தங்கள் தாக்குதல் முறையை மாற்றிக்கொள்வது. இந்த விஷயத்துல இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த 3 நாடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஓரளவுக்கு அவங்க தாக்குதல் முறையை மாத்திக்கும். ஈரான் முழுமையா மாத்திக்கிட்டு இருக்கு. போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கும் முதல்ல நான் உள்வாங்கிட்டு திரும்பி தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவன் முதலே டிட்டர்மைண்டா இருந்தான். ஸோ அவன் மாத்திட்டு இருக்கான். இதே அமெரிக்காவால் மாத்திக்க முடியுதான்னு கேட்டா அமெரிக்கா ஒரு போரின் நம்பிக்கையோட உள்ள போனாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸ், சூழ்நிலைக்கேற்றவாறு தங்களை தானே மாற்றிக்கொள்ள முடியாமல் அமெரிக்கா தவிக்கின்றது. அதனால்தான் 2 நாள்ல முடிஞ்சிடும் சொன்னவர் 7 நாள்ல முடிஞ்சிடும் சொன்னவர் 4 வாரம் போய் இப்போ 5 வாரம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எத்தனை வாரம்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. நாட்கள் நீள ட்ரம்பின் செல்வாக்கு சரியும். ஒரு மிலிட்ரி லீடர்ஷிப்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கும் மிலிட்ரி லீடர்ஷிப்புக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னடான்னா, ஒரு மிலிட்ரி லீடர்ஷிப் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் கொடுங்க, எய்ம் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஆப்ஜெக்டிவ் எய்ம் கொடுத்த அப்புறம் இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதை தான் அவங்களோட யுஎஸ் சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜெனரல் டேவிட் கெயின் சொல்லியிருக்காரு, நம்மளால முடியாது அப்படின்ட்டு. அதே தான் முன்னாள் அட்வைசர் டு யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, இப்போ வார் செக்ரட்டரி அப்படின்வாங்க அவரை, பீட் ஹெக்ஸத். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து வேற. அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிறது வந்து அவர் பேர் டக்ளஸ் மெக்கிரகார், கர்னல் டக்ளஸ் மெக்கிரகார். இந்தியா டுடே கூட இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த போரை வந்து அமெரிக்காவோட சுலபத்தில் ஜெயிக்க முடியாது. இட் வில் பிகம் பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன். அட்டிரேஷன்னா யார் நீ ஒரு 5 பேரை இழக்கிறது, நான் ஒரு 2 பேரை இழக்கிறது, நீ ஒரு 3 பேரை இழக்கிறது, நான் ஒரு 4 பேரை இழக்கிறது, இப்படிதான் போர் நடந்துட்டு இருக்கும். அப்படியான வாய்ப்புகள் அதிகம். அப்படி நிலப்பரப்புல நீ வந்து ஆட்களை உள்ள அனுப்புனா ஈரானோட கவர்மெண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம் விழுந்துராது. ஐஆர்ஜிசி அங்கங்க சின்ன பிரிவுகளா கிளைகளா மாறி மறைமுக தாக்குதல்ல ஈடுபடுவாங்க. லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்டா மாறக்கூடும். லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்ட்னா ஈராக்ல நடந்தது பாருங்க, ஒரு காலத்துல கொரில்லா அட்டாக்ஸ் நடக்கும். இது மாதிரி லோ இன்டென்சிட்டி இப்ப பலூச்சிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கு பாருங்க, அதுவும் லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்ட் தான். கைபர் பக்துன்வால நடந்துட்டு இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு பிரச்சனை வெடிக்கும். அது ஈராக் வரைக்கும் பரவும், சவுதி அரேபியா வரைக்கும் பரவும். மொத்த பிராந்தியத்துக்கும் இது லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்டா பரவ ஆரம்பிச்சதுன்னா கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதா நான் சொல்றது? ஸோ நெக்ஸ்ட் கோஆபரேஷன், அதாவது யாரெல்லாம் சண்டை புரியுறாங்களோ அந்த படைகளுக்குள்ளேயே அந்த பிரிவு, அந்த விமானப்படை, கப்பல் படை, நிலப்படை, இதுக்கு எல்லாத்துக்கும் கோஆபரேஷன் இருக்கும். அப்புறம் மோர் தேன் 1 ஃபோர்ஸ் இருந்தா, அதாவது 2 நாட்டு படைகள் இருக்குன்னா அவங்களுக்குள்ளேயே கோஆபரேஷன் இருக்கணும். இப்போ வான்வழி தாக்குதல் கோஆபரேஷன், நிலவழி தாக்குதல் கோஆபரேஷன் வரும்போது இல்லை. ஸோ இங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் பின்தங்கி இருக்கு. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இன்னைக்கு இந்த மொத்த பகுதியில் அமெரிக்கா பேஸ் எல்லாம் அடி வாங்கியிருக்கு. அப்போ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட், லாஜிஸ்டிக் சப்போர்ட், இதெல்லாம் எங்கிருந்து அவங்க வந்து எடுத்துட்டு வர முடியும்? எங்கிருந்து அவங்க வந்து சேகரிக்க முடியும்? எப்படி வரும்? எந்தெந்த நாட்டில எல்லாம் பேஸ் இருக்கோ அந்தந்த நாட்டுக்கு கூட தானே அடிக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அங்க மக்கள் கிளர்ச்சி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மக்களே கேட்பாங்க,
அதுதான் இன்னைக்கு அரபு நாட்டு தலைவர் ஒருத்தர் சவுதியோட சேர்ந்த அரசாங்க அதிகாரியே முக்கியமான பொறுப்பில் இருக்கும் ஒரு நபர் வந்து என்ன அல் ஜசீரா கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க போடுற சண்டைக்கு நான் ஏன் பலிகடா ஆகணும்? இஸ்ரேலை காப்பாற்ற போயிட்டு எங்க நாட்டில் பேஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க பேஸ்ல அடி வாங்கிட்டு எங்க மக்கள் அடி வாங்கிட்டு இருக்காங்க, எங்க பொருளாதாரம் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் மற்ற அரபு நாடுகளோட எண்ணோட்டமாகவும் இருக்கு. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா குவைத்தோட நிலப்பரப்பை பாருங்க, கத்தாரோட நிலப்பரப்பை பாருங்க, பேரினோட நிலப்பரப்பை பாருங்க, எல்லாம் எத்தனை பாருங்க. பேரின் மேப்ல தேடினாலும் கிடைக்காதுன்ற மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ கோஆபரேஷன்ன்றது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அது இல்லை. அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி கோஆபரேஷன்ன்றது எங்கெல்லாம் பேஸ் இருக்கோ அந்த நாடுகளே கூட அமெரிக்கா கோஆபரேட் பண்றதுக்கு 2 வாட்டி இப்போ யோசிக்கிறாங்க. ஸோ அதுலயும் அவங்க அடி வாங்கியிருக்காங்க. ஆனா ஈரானுக்கு கோஆபரேஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஈராக் கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கு. டர்க்கி இது வரைக்கும் ஈரான் மேல எந்த ஒரு தாக்குதலும் பண்ணல, ஈரான் டர்க்கி மேல எந்த தாக்குதலும் பண்ணல. ஒரு பக்கம் யமன் வந்து இவங்களுக்கு இந்த சைட்ல இருந்து யமன் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கு. இங்க இருக்கிற யமன் சவுதி அடிக்க முடியும் அவங்களால. இந்த இந்த கல்ஃப் ஆஃப் அடன் அப்படின்னு இருக்கு பாருங்க, இங்க இருந்து ரெட் சி ரூட்ல வர இந்த சூயிஸ் கால்வாய் மூலம் வரக்கூடிய கப்பல்களை அவங்களால நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாதா? ஸோ இந்த இடம் ஃபுல்லா இந்த பிராந்தியமே இந்த வட்டமே ஈரான் நினைச்சா பிரச்சனைகளை உண்டாக்கலாம். பிளஸ் இந்த இடத்துல மேல இருந்து ஹிஸ்புல்லாவை வச்சு லெபனான் மூலமா இஸ்ரேலை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க, டெல் அவீவை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கைபர் ஷக்கீம்னு சொல்லிட்டு ஒரு மெசேலை வச்சு பெஞ்சமின் நெத்தன்யாஹுவோட அவர் பிரதமர் அலுவலகத்தையே தாக்கி இருக்காங்க. அப்போ அவங்க தாக்குதல் முறை வந்து வளர்ந்துகிட்டே போகுது. ஸோ இது நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டா முதல் கட்ட தாக்குதல்ல ஈரான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்ட் மிசரபிளி. அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸா இருந்ததுனால அவங்க டெக்கின்ட்டும் இருந்ததால பிளஸ் மொசாத் வந்து அவங்களுக்கு கை கொடுத்தது. மொசாத் உள்ள வந்து பெரிய அளவில் இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. மொசாதோட இன்டெலிஜென்ஸ் வந்து தான் உலகத்துல தலை சிறந்த இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபென்சிவ் இன்டெலிஜென்ஸ் டிஃபென்சிவ் இல்லை, அஃபென்சிவ். எதிரிக்குள் நிலப்பரப்புக்குள் சென்று விஷயங்களை சேகரித்து எதிரியை நிலைகுலைய செய்வதில் மொசாதுக்கு நிகர் மொசாது தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை மொசாத் ப்ரூவ் பண்ணிடுச்சு. அந்த இன்டெலிஜென்ஸ்ல அவங்க சக்சீட் ஆயிருக்காங்க. எந்த ஒரு போருக்குமே இன்டெலிஜென்ஸ் என்பது வந்து ஃபர்ஸ்ட் மாத்திரம் இல்லை, எப்பயுமே அது நீடிக்கணும். அவங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ்ல ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது அவங்களுக்கு என்ன டியூட்டிடான்னா ஈரானோட நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் எப்படி இருக்குன்னு அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆன இன்டெலிஜென்ஸ் அஃபென்சிவ்ல, அதாவது தாக்குதல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல சக்சீட் ஆன இன்டெலிஜென்ஸ், டிஃபென்சிவ் இன்டெலிஜென்ஸா வரும்போது தற்காத்து கொள்ளும் விஷயத்துல வரும்போது ஃபெயில். பாசிவ் இன்டெலிஜென்ஸ்ல வந்து அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க. கடைசியா கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். அவங்களோட தாக்குதலே மொத்தமே இஸ்ரேலோட தாக்குதல் ஆகட்டும் இல்ல அமெரிக்காவோட தாக்குதல் ஆகட்டும் ஈரானோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல நிலைகுலைய செய்யறது தான். அதை அச்சீவ் பண்ணாங்களான்னு கேட்டா ஆமா, ஆனா இல்லை. கெமேனியை கொன்ன மற்ற ஐஆர்ஜிசி தலைவர்களை கொன்ன ஒரு 6 இல்ல 12 மணி நேரத்துக்கு கொஞ்சம் அமளி இருந்தது. அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லை. ஸோ அவன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் டோட்டலா கொலாப்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ ரீசெண்டா இப்போ ஒரு அடுத்த தலைவர் வேற தேர்ந்தெடுத்ததா போட்டிருந்தாங்க சார். முஸ்தபா குமேனி. ஆக்சுவலா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து என்ன சொல்றது, ஆயத்துல்லா குமேனி இறந்து போன கமேனியோட சாசனத்துல, உயில் சாசனத்துல அவர் பேரே இல்லை. குலாம் ஹுசைனின்னு சொல்லிட்டு தற்காலிகமா ஒரு கவுன்சில் ஏற்படுத்தினாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் ஹசன் கொமேனின்னு சொல்லிட்டு ரோஹுல்லா குமேனி, அதாவது இந்த ரெவல்யூஷன் இந்த இஸ்லாமிய கிளர்ச்சிக்கு தந்தையாக திகழும் ரோஹுல்லா குமேனி, அயத்துல்லா ரோஹுல்லா குமேனியோட பேரனும் 15 பேரன்கள்ல ஒரு பேரன் அவரை தான் வந்து வில்லுல எழுதியிருந்தார். இன்னொருத்தர் வந்து இவர் கூடயே இறந்து போயிட்டார் தாக்குதல்ல. ஸோ இந்த 3 பேரோட பேர் இருந்து தவிர்த்து முஸ்தபா குமேனி பேர் இல்லை. முஸ்தபா குமேனிக்கு வந்து தியலாஜிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை. தியலாஜிக்கல்னா அவர் வந்து எந்த ஒரு முக்கியமான பதவியோ எந்த ஒரு முக்கிய பொறுப்பிலோ இருந்ததாக வரலாறு இல்லை. அட்லீஸ்ட் ஹுசைன் குமேனி வந்து ஒரு மாடரேட்டாக கருதப்பட்டார், அதாவது மிதவாதியாக. ஈரான்ல அடக்குமுறையை வந்து கேள்வி கேட்டிருக்கிறார், பேச்சுவார்த்தையை நாடியுள்ளார். அவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம், அதாவது இந்த 88 பேர் கொண்ட குழு. ஆனால் 88 பேர் கொண்ட குழு இது மாதிரி ஒரு மிதவாதியை தேர்ந்தெடுப்பார்களா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். அதற்கு பதில் தான் முஸ்தபா கமேனி.
ஸோ ஈரானோட எண்ணம் இதுல என்ன பிரதிபலிக்குதுன்னா, இன்னும் அவங்களோட ஸ்டாண்ட் ஹார்டன் ஆகும். அதாவது அவங்க எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் இன்னும் கடினமா இருக்கும், போரோட அழுத்தம் அதிகமா இருக்கும், போரோட அதோட பரப்பளவு பெருசா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு காட்டுது. இதே அமெரிக்காவோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இன்னைக்கு டோட்டல் கன்ஃபியூஷன்ல இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்ட்டு அவங்க அதிகாரிகளுக்கும் புரியல. பீட்டர் ஹெக்ஸத் வந்து ஒன்று சொல்றாரு, ட்ரம்ப் இன்னொன்று சொல்றாரு, அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒன்று சொல்றாரு, இது ரிஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன் இல்லை அப்படின்றாரு. இவர் ட்ரம்ப் இது ரிஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன்ன்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. வர்த்தகம் நின்று போயிருக்குன்னு குய்யோன்னு கத்திட்டு இருந்தா ஹவார்ட் லுட்னிக் சைலண்டா இருக்காரு. இப்போ டேரிஃப் போடுறத மாத்திரம் நான் அவ்வளோ போட்டுருவேன் இவ்வளோ போட்டுருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு உலக வர்த்தகமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு வந்துடுச்சு. தங்கம் விலை எங்கேயோ உயர்ந்துட்டு இருக்கு. இப்போ சைலண்டா இருக்காங்க. ஸோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இன் அமெரிக்கா இஸ் பிகமிங் சஸ்பெக்ட். அதே இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேலோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஓரளவுக்கு இன்டிகிரேட்டடாக தான் இருக்கு. நெத்தனியாஹுவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு நேர்மாறாக. ஸோ அதனால்தான் நெத்தனியாஹுவை நோக்கி தாக்குதல்கள் நடக்கின்றன. அங்கே யூனிஃபைட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இஸ்ரேலில் இருக்கிறதுனால தான் இஸ்ரேலோட போர் புரியும் தன்மை எப்பயுமே அமெரிக்காவோட பெட்டராக இருக்கும். இப்போ போருக்கு என்னென்ன தேவைன்றது அந்த புள்ளி விவரங்களை வச்சு நான் சொல்லிட்டேன். இப்போ எதை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு 2-3 ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட், இத்தனை கப்பல்கள் தெரியுதுங்களா? இதெல்லாம் கப்பல். 28ஆம் தேதி காலைல எடுத்த மேப் இது. இதெல்லாம் கார்கோ கப்பல், எண்ணெய் மற்ற வர்த்தகம் சார்ந்த கப்பல்கள். இந்த நான் சொன்னேன் பாருங்க, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ், இந்த இடத்த கடந்து கல்ஃப் ஆஃப் ஒமன் வழியா வந்து அரபிக்கடலுக்கு வரணும். ஸோ இதை வந்து இந்த 33 கிலோமீட்டரே பரப்புள்ள இதை மூடிட்டாங்கன்னா எத்தனை கப்பல் மாட்டியிருக்கு தெரியுமா? 250 கப்பல் மாட்டிக்கிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு கப்பலுக்கு $2,25,000 வரைக்கும் போயிட்டு இருந்த இன்சூரன்ஸ் இன்னைக்கு $3,75,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. என்ன தெரியாத பேசிக் பிரீமியமே. ஸோ யாருமே இதை விட்டு வெளியே வர, இது அதுக்கு தான் இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், என்னோட கப்பல்கள். உன்னோட கப்பல் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா உன் கப்பலை ஏன் இங்க இவ்வளவு தூரத்துக்கு கீழே வந்துருச்சு? அப்ரஹாம் லிங்கனே, உன்னை யார் நம்புவா? ஸோ எவ்வளோ பெரிய வர்த்தகம் வந்து அடி வாங்கியிருக்குன்றத பாருங்க. இது இல்லாம இந்த வர்த்தகத்துல துபாய்க்கு, சவுதி அரேபியாவுக்கு, கொத்தாருக்கு, பஹ்ரைனுக்கு எல்லாருக்குமே பங்குண்டு. அவங்களோட கப்பலும் இதுல அடக்கம், மன்னர் குடும்பத்தின் கப்பல்களே அடக்கம். எல்லாமே இப்ப தேங்கி நிக்குது. அந்த பக்கம் சூயிஸ் கால்வாய்கிட்டையும் ஹவுத்திகள் அட்டாக் பண்ணாங்க, அதுவும் நின்று போயிடும். ஸோ உலக வர்த்தகத்தை ஸ்தம்பிக்கும் அளவுக்கான போர் இது, குறிப்பிட்டு எண்ணெய் வர்த்தகம். அதுக்கு தான் இந்த மேப் போட்டு காட்டு. நெக்ஸ்ட், இது ஏற்கனவே காட்டின ஈரான் எதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை ஏர்பேஸை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாம், அதாவது ஈரான் இங்க இருக்கு, அப்போ இவங்க முதல் ஸ்ட்ரைக் வாங்கிட்டு இத்தனை இடத்த ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா அமெரிக்கா இது எதிர்பார்க்கலன்னு அர்த்தம். இதுதான் நான் சர்ப்ரைஸ் சொல்றேன். சைப்ரஸ்ல இருக்கிறது யூகேவோட பேஸ், அதை கூட விட்டு வைக்கல. ஜார்டன்ல இருக்கிறத கூட விட்டு வைக்கல. ஸோ இந்த இது வந்து அவங்களோட அரசியல் தலைமையகங்கள் அப்படின்னு இதை வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் ஹார்பர்ஸ், அவங்களோட முக்கியமான அதாவது ஹார்பர் உட்பட அவங்களோட அரசியல் சார்ந்த தலைமையகம் எல்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் தான் அவங்க தாக்க பார்த்தது. சாபஹார் போர்ட் உட்பட, கார்க் ஐலாண்ட் உட்பட, டெஹரான் தலைநகரம் எங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஈரானுக்கு இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ். இதுல அதிகமான தாக்குதல் பராச்சின்ல நடந்திருக்கு, ஃபர்டோல நடந்திருக்கு, நட்டான்ஸ்ல நடந்திருக்கு, இஸ்ஃபஹான்ல நடந்திருக்கு. ஸோ அவங்க தாக்கின பகுதிகள் இல்லாம வேற ஏதாவது பகுதியில் எடுத்துட்டு போயிட்டு இந்த பக்கம் ஃபுல்லா மலை பகுதிகள் எதுல வேணாலும் அவங்க ஒழிச்சு வச்சிருக்கலாம். அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எர்த்குவேக் வந்து ஈரான்ல ரிக்டர் ஸ்கேல் அளவில் 4.something பதிவாயிருக்கு. ஸோ அது நியூக்ளியர் டெஸ்டிங் கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் நம்மளுக்கு இன்னும் எட்டலை. அது வந்து ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கு மொத்த ரீஜன்லயே. இதெல்லாம் ஆயில் ஃபீல்ட்ஸ், எண்ணெய் கிடங்குகள், எங்கெல்லாம் எண்ணெய் உற்பத்தி இருக்குன்னு. தப்ரிஸ், அதாவது இது மாத்திரம்தான் வந்து நான் சொன்னேன் பாருங்க, குர்துகள் இருக்கும் பகுதியில் இருக்குன்னு சொல்லிட்டு. கரம்ஷேர் கரம்ஷாவை அடிச்சிருக்காங்க, அராக் அடிச்சிருக்காங்க, கொரம்பாத் அடிச்சிருக்காங்க, இஸ்ஃபஹான் அடிச்சிருக்காங்க, சிமான் அடிச்சிருக்காங்க, ஷரூத் அடிச்சிருக்காங்க, ஷிராஸ் இதுதான் அமெரிக்கா தாக்குச்சு டாமஹாக் மிசைல்ஸ் வச்சு. ஹாஜியாபாத்தையும் டாமஹாக்கை வச்சு தாக்குனாங்க. சாபஹார், இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருந்தோம். இந்த போர்ட் வழியா தான் சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போக முடியுது. ஆப்கானிஸ்தானுக்கும் நம்ம சப்ளை பண்ண முடியுது, பாகிஸ்தானை கட் பண்ணிட்டு.
ஸோ இதை வந்து நம்ம கையில இருந்து பிடுங்கிய வண்ணம் சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அமெரிக்கா. இங்க அமெரிக்காவுக்கு முட்டு கொடுக்குற அதிமேதாவிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இங்கே அடி வாங்கியது இந்திய மக்களின் பணம், இந்திய மக்களின் வர்த்தகம். இன்னும் அடி வாங்க போகுது அங்கே வசிக்கும் நம் சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான். பைபிளால் ஆசீர்வதிக்க நாடான இஸ்ரேல் ஆகட்டும், அல்லது உலகத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அமெரிக்கா ஆகட்டும், அல்லது ஹுசைனால் அலியால் ஆசீர்வதிக்கிட்ட ஈரான் ஆகட்டும், அவங்க என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கணும். ஆனா அதுக்கு ஏன் நாட்டு மக்கள் பலியாகக்கூடாது. அதுதான் என்னோட பிரச்சனை. இவர்கள் இந்த பகுதியில ஏன் வந்து இந்த அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க? அதனாலதான் நான் அமெரிக்காவை கேள்வி கேட்கிறேன். இதே ரஷ்யா பண்ணிச்சேன்னா நம்ம விடுவோமா? யுக்ரைன்ல அவன் பகுதியில வந்து நீ நுழையாதேன்னு சொன்னதுக்கே 4 வருஷமா வந்து அவனுக்கு பணம் கொடுத்து யுக்ரைனை சண்டை போட வச்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சூழல் இருக்கும்போது இந்த பகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கட்டவமன்ல சொல்லுவாங்க, இம்மி அளவும் நம்மோது ஒவ்வாதவன் அப்படின்னு சொல்லிட்டு. இம்மி அளவும் அரபுக்களுக்கும் இவங்க அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நாடு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? சோ இது பாருங்க, எத்தனை நகரங்கள் வந்து அப்படியே ஒரு வட்டத்துக்குள்ளேயே எத்தனை நகரங்கள் இருக்கு பாருங்க இஸ்ரேல்ல. அப்போ இந்த நகரங்களை எல்லாம் ஈஸியா அவங்களால தாக்க முடியும். இந்த கோலன் லைட்ஸ் கிட்ட, இந்த கோலன் லைட்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இது கிட்ட மீரான் அண்ட் நாஃபா 2 பேஸை வந்து ஹிஸ்புல்லா தாக்கியிருக்கு இன்னைக்கு காலில். ஸோ ஜெருசலமை தாக்கியிருக்காங்க. இன்னொரு பிரச்சனை இஸ்ரேலுக்கு இருக்கிறதுனா, அவங்க கிட்ட தாட் இருக்கு, தாட் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அதே மாதிரி பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அதே போல அவங்களோட சொந்த அயன் டூம் இருக்கு. ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்ஃபேஸ் இல்லை, ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் கனெக்டட் இல்லை. இல்லை 100 ட்ரோன் அனுப்பும் போது நீங்க பறக்க விடுறது வந்து 400 பறக்க விட்டீங்கன்னா என்ன ஆகும்? இல்லை 200 பறக்க விட்டீங்கன்னா என்ன ஆகும்? 400 பறக்க விட மாட்டேன், 200 பறக்க விட்டா என்ன ஆகும்? ரெண்டு வாட்டி 200 பறக்க விட்டான்னா முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் உன்னோட ஸ்டாக் பைல் இல்லை, காலி. அதுக்கப்புறம் எதை வச்சு சண்டை போடுவீங்க? என்கிட்ட வான்வெளியில எனக்கு சுப்பீரியாரிட்டி இருக்குன்னு. ஆமா, உங்ககிட்ட சுப்பீரியாரிட்டி இருக்கு, பிளேன் இருக்கு, பாம்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, B2 இருக்கு, B-52 இருக்கு, B-1 பாம்பர்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் நீ ஈரானோட வான்வெளியை போயிட்டு பாம்பு போட்டு வந்தா கூட அவன் திருப்பி அடிக்கிறதுக்கு அவன் ரெடி. 31 மாகாணங்கள்ல அவனோட IRGC பிரிச்சு வச்சிருக்கான். அவன் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸை கட்டி வச்சிருக்கான். 80,000 ட்ரோன்கள் வச்சிருக்கான், 3000 மிசைல் மேல வச்சிருக்கான். ஃபதா 1, ஃபதா 2, ஃபதா 3, இது இல்லாம கதர், இது இல்லாம கரம்ஷேர், இது இல்லாம ஷர்ஜில், இது மாதிரி விதவிதமான ஒவ்வொன்றும் 1000 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், இது மாதிரி விதவிதமா வச்சிருக்காங்க. இது இல்லாம ட்ரோன்களை வச்சிருக்காங்க, 80,000 ட்ரோன்களை. இது எப்படி நீங்க ஏர் சுப்பீரியாரிட்டி 5th ஜெனரேஷன் 6th ஜெனரேஷன்ல அது கூட பறந்துச்சுன்னா ரீஃபியூல் பண்ணும். இவனுக்கு அந்த கவலையே இல்லை. அதோட சீப் வெர்ஷன் இவன் வச்சிருக்கான், ஃபயர் அண்ட் ஃபர்கெட். முடிஞ்சு போச்சு. ஃபில் இட், ஷட் இட், ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஆட் வரும். அது மாதிரி ஃபயர் இட், ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான், போய் அடிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அடிச்சா லாபம், அடிக்காட்டி இன்னொன்று அனுப்புறேன். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இந்த பாத்தீங்களா, இந்த நிலப்பரப்புல ரமார் டேமிட்ன்றது இது அடிச்சிருக்காங்க. ஹைஃபா இந்த போர்ட்டையும் அடிச்சிருக்காங்க. இந்த போர்ட் வழியா தான் நம்ம வந்து மேலே போறதுக்கு இங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. எல்லாம் கேட்குறாங்க, அதானியோட காசு தானே, அதானி காசுக்கு நீயே வந்து கூவுற அப்படின்ட்டு. அதானி எங்க இருந்து? அதானி வந்து இப்போ பில்கேட்ஸ் இருக்காரு, பில்கேட்ஸ் இந்தியாவில் கம்பெனி ஓப்பன் பண்றாரு. பில்கேட்ஸ் காசா இல்லை அமெரிக்கன் காசா? சொல்லுங்க சார். அவங்களோட காசு தான், அவங்களோட காசு தானே சார் அது. அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோமா, பில்கேட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோமா? அப்போ அதானி வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நான் பார்க்குற வரைக்கும் அவர் இந்திய குடிமகன் தான். உங்களுக்கு தெரிஞ்சு அவர் ஏதாவது பாகிஸ்தானுக்கு மாறிட்டாரா? இல்லைல்ல. ஸோ அவரும் எங்கேருந்து வாங்கியிருப்பாரு? ஏதோ வங்கியிலேருந்து தானே, எல்லா பிஸ்னஸ் மேனும் வங்கியிலேருந்து தானே லெண்டிங் வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்திய பணம் தானே அங்கே முதலீடாக போயிருக்கு. இந்திய பணம் தானே அது, அதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ அப்போ இந்தியரால் நடத்தப்படும் ஒரு போர்ட்ன்றது அது நம்மளுக்கு லிவரேஜ் மாதிரி தான் அது. இதனால அந்த பணம் அதுலேருந்து வரக்கூடிய வரி நம்ம ஈட்டிட்டு இருக்கோமா இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் வாய்க்கு வந்ததோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ எனக்கு பேசக்கூடாது. ஸோ மொத்தத்தில் இந்த போர்ல இப்போ எட்டி இருக்கிற கட்டமானது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஜங்ஷன் தான் நான் பார்ப்பேன். ஸோ இஸ்ரேல் வந்து இந்த பீர்ஷிபான் இருக்கு பாருங்க, இந்த பீர்ஷிபான்றதுல டிமோனா பிளான்ட் இருக்கு அண்டர் கிரவுண்ட்ல, அது அவங்களோட நியூக்ளியர் பிளான்ட். தகவல்கள் சரியாக இருந்தால் ஈரான் வந்து இது மேல் தாக்குதல் நடத்தக்கூடும். நீ இஸ்ஃபான் அடிச்சா நான் பீர்ஷிபா அடிப்பேன் அப்படின்ட்டு.
இது வரைக்கும் பீர்ஷிபாவை டார்கெட் பண்ணல. அவங்க பீர்ஷிபாவை டார்கெட் பண்ணல. அப்போ இஸ்ரேலோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அண்டர் தேர் ரேடார். இதை இருக்கு பாருங்க, டிமோனா பிளான்ட் நீங்க போட்டாலே வந்துடும். டிமோனா பிளான்ட்னு இஸ்ரேல் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படின்னு வரும். அதை டார்கெட் பண்ணக்கூடும். அது டெசர்ட்ல இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட் அது. பிளஸ் இந்த சைட்ல இருக்கிற லெபனானை நோக்கி இஸ்ரேல் படையெடுக்க போறாங்க. இப்போ ஈரானை அவங்க அடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா, இல்ல லெபனான்ல இருந்து வரக்கூடிய தாக்குதலை, ஹிஸ்புல்லா பண்ணக்கூடிய தாக்குதலை கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்களா? அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் நான் சொன்னேன் பாருங்க, அது அடி வாங்குதா? அப்போ உங்களை திசை திருப்பும் செயல்ல எதிரி ஈடுபட்டு இருந்தா அப்ப எதை நோக்கி, அப்போ உங்களோட எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் அஃபெக்ட் ஆகுதா? அப்போ பல்வேறு இடங்கள்ல நீங்க வந்து போர்ல மாட்டிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுதா? இன்னைக்கு அமெரிக்கா அதே ஒரு சூழல்ல தான் ஏற்பட்டிருக்கு. எதெல்லாம் இவங்களுக்கு அட்வான்டேஜ் நினைச்சாங்களோ, நான் பேஸ் வச்சிருக்கேன், அதெல்லாம் இவனுக்கு டிஸ்அட்வான்டேஜா இன்னைக்கு மாறிடுச்சு. ஈரான் எதுவும் இல்லாம எதெல்லாம் அவனுக்கு டிஸ்அட்வான்டேஜ் நினைச்சாங்களோ அதெல்லாம் அவன் அட்வான்டேஜா மாத்திக்கிட்டு இருக்கான். ஸோ ஈரான் ஹஸ் ப்ரூவ்டு, அவங்க என்ன சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுக்கு நான் டஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி காட்டியிருக்காங்க. வெனிசுலா மாதிரி இன்னொன்று நடக்காதரான்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னா, எங்களோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியை வச்சுக்கிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் சக்ஸஸ் ஆக முடியும், ஆனால் எங்களை தற்காத்துக்குள்ள ஒரு அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னா இல்லைன்றது இன்னொரு முறை இஸ்ரேல் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அமெரிக்கா என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, சண்டையை மூட்டி வைக்க முடியும், எனக்கு அணைக்க தெரியாது ராஜான்னு சொல்லி காட்டியிருக்கு. இன்னைக்கு க்ரூட் ப்ரைஸ் வந்து $80 தாண்டி இன்னும் அடுத்த வாரத்து வரைக்கும் இது நீடிச்சதுன்னா $150 போயிடும். இந்தியா வந்து இன்சுலேட்டட், 30 நாளுக்கான ஃபியூவல் இருக்கு நம்ம கிட்ட, 25-30 நாளுக்கான ஃபியூவல். அதுக்கு மேலேயே கூட தாக்கு பிடிக்கிறதுக்கு ரிசர்வும் வச்சிருக்கோம், ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ். பட் மற்ற நாடுகள் ஆல்ரெடி ஸ்ரீலங்காலாம் பெட்ரோல் பங்க்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற நாடுகள், இன்னொரு பக்கம் சைனா உள்நாட்டு பிரச்சனையிலேயே மூழ்கி இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ சைனாக்கு இங்க இருந்தா என்ன பெருசா போகணும்? சைனா ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமி, அவங்க பெருசாக அடிவாங்க. ஆல்ரெடி உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஜாங்குசியா இறந்து போன பிற்பாடு ஷி ஜின்பிங் ஃபேக்ஷனுக்கும் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன்ல ஆளுங்க இல்லைன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் பீப்புள்ஸ் காங்கிரஸ் சிபிசிக்குள்ளே இருக்கிற மற்ற முக்கியமான தலைவர்களுக்கும் ஷி ஜின்பிங்க்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ லீ யுவாங் அப்படின்னு சொல்ற ஒரு புது தலைவர் பிரின்ஸ்லிங் உருவாயிருக்காரு. பிரின்ஸ்லிங்கன்னா அவங்க தந்தையெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியில சர்வ் பண்ணவங்க, முக்கியமான பொறுப்புல சர்வ் பண்ணவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஷி ஜின்பிங் நீ போடா அப்படின்றாங்க. ஸோ அங்க உள்நாட்டு பிரச்சனை பல விரிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யா பிரச்சனை மூடட்டும், நான் பிக்சர்ல என்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு அவங்க காத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யுக்ரைன் அணையும் போது புதுசா இன்னொரு போர் தொடங்குது. இது மொத்த வெஸ்ட் ஏஷியாவோட மேப்பையே புரட்டி போடக்கூடிய போரா முடியும் பாருங்க, இன்க்ளூடிங் பாகிஸ்தான். சார் நீங்க சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அடுத்த கட்ட விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். உங்க பொன்னான நேரத்தை இளையபாலன் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.